என்னுடைய மனைவி வந்து ஹசீனா பானு. அவங்க வந்து 25 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ராயபுரமில் உள்ள காங்கிரஸ் பதவியில் உள்ள மாவட்ட தலைவி, அவங்க பேர் வந்து மதாரம்மா கனி, 25 லட்ச ரூபா பணத்தை பெற்றுக்கொண்டாங்க. வீடு வந்து லீஸுக்கு விடுறேன்னு சொன்னாங்க. 25 லட்ச ரூபா காசை வாங்கினதுக்கப்புறம் அந்த வீடும் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பணத்தை கொடுக்காம துப்பாக்கியை எடுத்து எங்களை மிரட்டி அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வாசல்லையே புதைச்சிருவேன், இந்த பக்கம் பணத்தை கேட்டுட்டு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து நாங்கள் வந்து ஏகப்பட்ட வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கேட்குறதுக்கு போகும்போது ஆபாசமாக அவங்க வந்து பொம்பளைங்கிட்ட ஆபாசமாக பேசுகிறது, அதுவும் இல்லாமல் கொலை மிரட்டல் வந்து நமக்கு இங்கேயே புதைச்சிருவோம். அவர் வந்து துப்பாக்கியை வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணுறாரு. துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காரு. வாங்கி வச்சுட்டு இப்போ லைசன்ஸோட இந்த துப்பாக்கியை வந்து நாங்கள் பணத்தை நிறைய பேர் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணியிருக்காரு. அவர் காங்கிரஸ் பதவியில் இருக்கிறதால எங்களை வந்து ரொம்ப வந்து பயமாக இருக்குது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் அவரால் வந்து எங்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கிறார். நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பணத்தை கொடுத்தது என்னுடைய மனைவியும் என்னுடைய மாமனார். இவருடைய பேர் வந்து அப்துல் லத்தீஃப். இவர் வந்து வயசானவர், சீனியர் சிட்டிசன். இவர் வந்து பணத்தை போய் கேட்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். பணத்தை கொடுக்க முடியாது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிசி ஆஃபீஸு, டிசி ஆஃபீஸ்லேருந்து ஏசி ஆஃபீஸு, இப்போ அங்கேருந்து T3 காவல் நிலையத்துக்கு வந்திருக்குது இந்த வழக்கு வந்து இங்கே ஐசோஸ் ஸ்டேஷனில் இப்போ நாங்கள் வந்து கேட்டதுக்கு இப்போ அவங்க ஸ்டேஷனுக்கு வர முடியாது, நாங்கள் வந்து இங்கே ஊரில் இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம் சொல்லி மிரட்டுறாங்க. இங்கே வரவும் முடியாதுன்றாங்க. இப்போ திங்கக்கிழமை அன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து காங்கிரஸில் உள்ள அனைத்து கட்சிக்காரங்களும் பார்த்துட்டு இந்த காங்கிரஸில் உள்ள கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து அவங்க இந்த பற்றி வந்து கொஞ்சம் எடுத்து அவங்கள புரிய வச்சு காங்கிரஸுக்கே ஒரு வந்து அவமானத்தை எடுக்கிறாங்க, பேரை வந்து கெடுக்கிறாங்க. அவங்க காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து காங்கிரஸுடைய பேரே வந்து மதிக்காத மாதிரி இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு அவமானமாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய பேர்கிட்ட இதே மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு காசு வந்து வீடு விடுறேன் அது வீடு சொல்லி சீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது. குறைஞ்சது ஒரு வந்து ராயபுரத்தில் ஒரு 10 வீடு இருக்குது. இது வந்து இந்த அமலாக்கத்துறை தான் இவங்க வீட்டுக்கு போய் விசாரணை செஞ்சு இந்த வீடுலாம் எப்படி இந்த சொத்துலாம் வாங்கினாங்கன்னு சொல்லி இதை விசாரணை செஞ்சு பார்க்கணும். இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட இவங்க ஏமாற்றி இருக்கிறாங்க சொல்லி இதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு எடுத்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க பார்த்து இதை பற்றி ஒரு முடிவு பண்ணி இதோடைய பணத்தை வாங்கி கொடுங்க. இவங்க ரொம்ப ஏழ்மையான ஆளுங்க இங்கே இருக்கிறவங்க. யானைக்குளம் 3ஆவது நம்பர் 1ங்க. என் பேர் செல்வி. அவங்க எங்களுக்கு சொந்தக்காரர் தான். அவங்க நாங்கள் தமிழாயிட்டேன். நாங்கள் போனோம்ல, அவங்க பணம் ஒரே வீட்டில் ஒரே பிரச்சனையாகுதுன்னு போனது எடுத்தோன்னே அந்த ஆள் அனாவசமாக பேசிட்டாரு. துணியை அடிப்பேன், நீங்கள் உங்களால் முடிந்த பண்ணிக்கோங்க, இங்கே போச்சுட்டு அது இதுன்னு துப்பாக்கி எடுக்கிறது, கத்தியை தூக்குறது. நாங்களும் கொஞ்சம் வார்த்தை திட்டணும் தான், ஆனால் அந்த ஓவராக ரொம்ப வல்கராக பேசிட்டாரு. நாங்கள் ஒரு 6-7 பேர் போயிட்டு நாங்களே கம்முன்னு அங்கேருந்து வந்துட்டோம். அப்படியே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னால் வேணாம் நம்ம ஆம்பளைங்கிட்ட போகலாம், பொம்பளைங்க தான் போனோம். அப்புறம் தான் ஆம்பளைங்க ரொம்ப ஓவராக இருந்தாலும் பேசுகிறாரு. ஒரு பொம்பளைங்கன்னு ஒரு மரியாதையே இல்லை. அசிங்கமாக பேசி எடுத்தோன்னே துணியை வைப்பேன், உங்களை அங்கேயே போச்சிடுவேன், நீங்கள் போக முடியாது, உங்களால் முடிந்த பாருங்க. நீங்கள் ஓவராக அவர் கட்சியை வச்சு ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நான் 2 ட்ரிப் போனேன், அதுக்கப்புறம் நான் போகல. ஏன்னா நானையும் கூட சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஒரு பொம்பளைங்க உட்காருங்க வாங்க என்ன விஷயம் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் நிறைய போர்ஜரி பண்ணியிருக்காரு. இது ஒன்றும் இல்லை, அவர் நிறைய பேர் அங்கே வந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே அந்த ஆள் மிரட்டிட்டு தான் இருக்கார். அவர் வந்து கட்சியை வச்சு ரொம்ப மிரட்டி ரொம்ப இது பண்ணுறாரு. இல்லைங்க, எங்கள் ரிலேஷன் தான் அவங்க. அதுக்கு தான் கூட போனோம். தனியாக போனோம். நான் 4-5 பேரே போனோம். எங்கள் ரிலேஷன்லாம் போனோம், எல்லாம் சேர்ந்து தான் போனோம். அது ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. நாங்களே எங்களே ரொம்ப அனௌன்ஸாக பேசணும். நாங்கள் வந்துட்டோம். 2 ட்ரிப் தான் போனேன். நான் அப்போ சொல்லிட்டேன், அந்த ஆள் கொடுக்க மாட்டான், அவன் இதே மிரட்டி போர்ஜரி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அவங்களுக்கு நிறைய பேர் அங்கே வரவங்களாம் சொன்னாங்க, அந்த குடும்பமே போர்ஜரி குடும்பம், இதே மாதிரி தான் ஏமாற்றி வீடு தரேன் இடம் தரேன்னு வாங்கிட்டு எல்லாரையும் இந்த மாதிரி தான் பேச வரான். உங்களால் முடிந்த பார்த்துக்கோங்கன்றார் அவர். நீங்கள் எங்கே போகிறீங்க போங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கண்டிஷனாக பேசுகிறாரு. அப்பப்போ துப்பாக்கி அவர் எடுத்து காட்டுறாரு. நம்ம என்ன பேச முடியும்? ஸோ நேற்றைய தினம் நடந்த ஒரு விஷயம் என்பது முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக ஒரு சதி திட்டப்பட்ட ஒரு செயல். அதை எல்லோரும் இங்கே அறிவார்கள், சில கட்சியில் உள்ளவர்களும் தெரியும். ஹசீனா பானு என்பவர் 25 லட்சம் பணத்தை கொடுத்ததாக அந்த பணத்தை கேட்டு வரும் பொழுது 25 பணத்தை வாடகைக்கு அட்வான்ஸாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கும் பொழுது நானும் என்னுடைய குடும்பத்தாரும் தவறுதலாக அவர்களை நாங்கள் கண்டித்ததாகவும் மிரட்டியதாகவும் மற்றும் பணத்தை திருப்பி தர முடியாது என்பதாகவும் 25 லட்சத்தை கொடுக்கவில்லை என்பதாகவும் அவர்கள் ஒரு போலியான ஆட்களை வைத்து இதற்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களை வைத்தும் ப்ளஸ் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துள்ளார்கள். அது தவறான இன்ஃபர்மேஷன் என்னவென்றால் 25 லட்சத்து பணம் என்பது கொடுத்தது அட்வான்ஸ்.
அதில் 15 லட்சம் பணம் பெறப்பட்டுள்ளது. ஆல்ரெடி 15 லட்சம் ரூபா ரொக்கமாக பெற்றுட்டாங்க. அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது, நான் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்க தயாராக இருக்கேன். ஸோ 15 லட்சத்தை மறைச்சி திருப்பி ஒரு பணத்தை பறிக்கிற நோக்கத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் மதரா மகடி என்பவர், அவருக்கு பதவி 10 நாள் கூட எங்களுடைய தேசிய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்திஜி வழங்கியிருக்காங்க. ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு, ஒரு பெண்மணி, அது இஸ்லாமிய பெண்மணிக்கு இந்த பதவி வழங்கப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் சிலரை தூண்டிவிட்டு சிலரை தவறுதலாக பயன்படுத்தி ஒரு அப்பட்டமான பொய்யை நேற்று இதிலிருந்து இன்று வரை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாகவே இன்று நான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். கொடுத்த அசினா பானு ஒரு இஸ்லாமியர், ஓகேவா? நீங்கள் வந்து இஸ்லாமிய பெண் பொறுத்துக்கொள்ள முடியாமல் தவறு இருக்கிறாங்க. புகார் கொடுத்த அசினா பானு இஸ்லாமியர், அவர்களை யூஸ் பண்ணுபவர் மற்றவர்கள். யார் அது? யார் என்பது கட்சியில் உள்ள அனைவருக்கும் தெரியும். முன்னாள் பதவி இழந்தவர் தான், வேற யார்? எதுக்குன்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே பதவி இழந்தவர் வேற. முன்னாள் மாவட்ட தலைவர் சார் MS திரவியம் சார் சொல்லிட்டாங்களே அவரே சார். MS திரவியம் அதற்கு எஸ் முன்னு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்க கேட்டதுக்காக நான் உரிமையாக சொல்றேன். அண்ணன் அவர்கள் முன்னாள் மனித உரிமைத்துறை மாவட்ட தலைவர் திரு அப்துல் சமத், இவரிடம் நீங்க கேட்பது உண்மை, அதை நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளேன். இவரிடம் விலை பேசப்பட்டது என்னவென்றால், இந்த மாதிரி டெல்லியிலேருந்து வருவாங்க, இதற்கு முன்பாக நான் சொல்றது 6 மாதம் முன்பாக இவரிடம் நீங்கள் பேசி 2 லட்சம் ரூபா உங்களுக்கு பணமும் தரோம், ஒரு இஸ்லாமிய பெண்மணியை நீங்கள் வரவிடாமல் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துடுவீங்க பதவிக்கு, மாவட்ட தலைவர் பதவிக்கு, பதவியும் கிடைத்துவிடும் பணமும் கிடைத்துவிடும் சொல்லி இவரிடம் விலை பேசினார்கள். சாட்சி இங்கே நிற்கிறார் உங்கள் முன். மாவட்ட தலைவர் பதவிக்காக இந்த பொய் புகார் வாங்கிய பணத்தை மறைத்து தவறுதலாக பெண்ணை நான் அவதூறாக பேசியதாகவும் பணம் கொடுக்க மிரட்டியதாகவும் தவறுதலான அனைத்து விஷயங்களும் உட்பட்டு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஏதோ நான் வீடு ஃபுல்லாக 18 கேமரா இருக்குது, தாராளமாக யாராலும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரி தவறு நடந்திருக்கா இல்லையாங்கிறத. அசிமா பானுங்கிற பெண்மணி கொடுத்த புகாரை சொல்கிறேன் என்னன்ட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா 25 லட்ச ரூபா கொடுத்துருக்கதாகவும் அதில் 15 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஓகேவா? 8 லட்ச ரூபா தருவேன்னு சொல்கிறீங்க, 1.5 லட்ச ரூபா நீங்கள் கமிஷன் காசுன்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. ரெண்டாவது இந்த 8 லட்ச ரூபா நீங்கள் கேட்கும் போதெல்லாம் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறீங்க, ஆபாசமாக சொல்கிறீங்க, அதுவும் உரிமை பெற்ற துப்பாக்கியை காட்டி மிரட்டுறீங்க. இதுதான் அவங்க புகாரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி 15 லட்ச ரூபா அவங்க கொடுக்குறதா சொல்லி புகாரிலே கொடுத்துருக்காங்க. மீதி பணம் கொடுக்கலங்க, மீதி பணம் கொடுக்கலையா? நீங்கள் மிரட்டுறீங்களா? வரேன் சார். 25 லட்சத்தில் 15 லட்சம் பெற்றதா சொன்னவர் பேட்டியில் 20 கொடுக்கவில்லை என்று சொல்கிறார் நேற்றைய தினம். அது மட்டும் இல்லை, துப்பாக்கி லட்சம் என்னுடைய பாதுகாப்பு நான் வாங்கியது, அது எங்கேயும் தவறுதலாக பயன்படுத்தவில்லை. அது ப்ரூவ் பண்ணாக்கா சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை கட்டுப்பட தயாராக இருக்கிறேன். அது போன்ற ஒரு விஷயமும் இல்லை. அதை விட 2 பெண்மணிகள் பேசினார்கள் யாரிடம்? டிவியிலே. அவர்கள் யார் என்று கருப்பா சிவப்பனுடன் தெரியாது. அவர்களை விலை பேசி 2 பெண்மணிகளை வைத்து அவர் என்னமோ வந்தாங்களா ஆபாசமாக நாங்கள் பேசணுமா, இல்லாத ஒன்றை சினிமாவில் வரும்போது நடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் சார். சார் என்னோட கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சார். பொதுவெளியில் துப்பாக்கி இருந்தால் கூட நம்ம காட்ட மாட்டோம் சார். MS திரவியம் என்பவர் முன்னாள் மாவட்ட தலைவர் என் வீட்டில் வந்து உங்களிடம், நான் சொல்வது 5 வருடம் முன்பு, உங்களிடத்திலே துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன், எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க, நான் ஏதோ தீபாவளி துப்பாக்கி வாங்கி வச்சுக்கிற மாதிரி என்று வாங்கி கேட்கிறார். இது என் வீட்டில் உட்கார்ந்து கேட்ட கேள்வி. ஸோ அவருக்கு தெரிந்தால் அவர் செய்த சரி என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்படி என்றால் ஆட்டோமேட்டிக்காக அது யார் பிள்ளைப்படவும் உங்களுக்கு புரியும். இது நான் எந்த பொது வேலையும் யாரிடம் சொல்லுவதில்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. அந்த பணத்தை வாங்குவதற்கு முன்பாகவே ஒரு 6 மாதம் முன்பாகவே பொது தளத்தில் தோற்கார சாட்சிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் அவதூறாக அனைத்து விஷயங்களும் தவறுதலாக அமுச்சு விட்டார். அதுக்கப்புறம் நான் சட்டப்படி அதை நான் எதிர்கொள்வேன் என்று அங்கேயே சொல்லிவிட்டேன். 8,50,000 தரணும். அவர்கள் 6 மாதம் முன்பாக என்ன சார் 8,50,000 அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள், அக்ரிமெண்ட்ல இருக்கு. கமிஷன் அல்ல, மன்னிக்கணும், தவறுதான வார்த்தை, கமிஷன் அல்ல. அந்த அசினா பானு லேடி என்ன பண்ணியிருக்காங்க, டைம் கேட்டு வரவே இல்லை. அந்த 10 மாசம் வாடகையை தான் கழிக்கிறாங்க. அதுக்கும் அவங்க ஒப்பு கொண்டார்கள். பெயிண்டிங் காசு, ஏசிக்கு செலவு பண்ண காசு, லிஃப்ட் எலிவேட்டர் போட்டதுக்கு வந்து நாங்கள் இப்போ லிஃப்ட்டோட டேமேஜஸ் கூட அவர் கேட்கல, ஏன்னா அவங்க வீட்டுக்கு தானே போட்டாங்கன்னு அவர் விட்டுட்டாரு பெண்மணின்றதால. இவர் லீகலாக அக்ரிமெண்ட் படி எழுத்துப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்கோமோ அதை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னார்.
அதுக்குள்ள அவதூறா வாட்ஸ்அப்ல பேசும்போது இவர் வந்து அந்த காசை கொடுத்துட்டு இது பண்ணணும்னு இது இல்லையே. அவர் வந்து சட்டப்படி தானே வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. 2027 வரைக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க என்னைக்கு 6 மாதம் முன்னாடி தவறுதலாக அவதூறு பரப்புனாங்களோ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் காட்டுறேன் வேணும் உங்களுக்கு. எல்லோருடையும் இருக்குது, அவர்கள் அமைச்சது தான் எனக்கு எங்கிட்டையும் இருக்குது. அதனால நான் லீகல் சட்டப்படி அதை நான் எதிர்கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டேன் அப்பொழுது. அது மட்டும் இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்டே தவறுதான கம்ப்ளைண்ட். நடந்தது சம்பவம் ராயபுரம். அவர் வசிப்பது ராயபுரம், நான் வசிப்பது ராயபுரம், பணம் வாங்கியது ராயபுரம். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து ட்ரிப்ளிகளை கொடுத்துருக்காங்க. இல்லை கம்ப்ளைண்ட் ஆக்சுவலி எங்கே ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்கக்கா 9ஆம் தேதி 1ஆம் மாதம் இந்த மாதம் கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகார் வந்தப்பையும் அவங்க வந்தாங்க. சாதாரண சிவில் மேட்டர் சொல்லிட்டோம். 2வது ஐசோஸ் காவல் நிலையத்துக்கு போச்சு. போகும்போது துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் அது போன்ற எந்த செயலும் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. நான் பாலிமர் தொலைக்காட்சி எஸ் சார், ஏன் அந்த செய்தி நாங்கள் ஒளிபரப்புங்கிறத காமிச்சு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி சிவில் மேட்டர் தலையிட மாட்டோம். இருந்த போதிலும் துப்பாக்கியை காட்டி ஒருவர்களை மிரட்டுவது என்பது சட்டப்படி குற்றம், உரிமம் வைத்திருந்தால் கூட. அதனால தான் நாங்கள் அதை அவர்கள் அந்த செய்தியை நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வரீங்க, உங்களுக்கு நாங்கள் அவர்கள் அதை நிரூபித்தால் சட்டப்படி நீங்கள் எடுக்கும் அனைத்து நடவடிக்கை நான் கட்டுப்பட வேண்டும். இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். சார், அவரோட லிவிங் ரூம்லயும் அவர் வீட்டை சுத்தியும் 14 கேமரா இருக்கு. வீட்டு ஹாலுக்குள்ள 2 கேமரா இருக்குங்க சார். ஹால்ல இருக்கு, என்னுடைய மெயின் ஹால்ல இருக்கு. அந்த பெண்களையும் யாரும் பார்க்க கிடையாது. கருப்பா சபரன் தெரியவில்லை. இதெல்லாம் அனைத்தும் சித்தரிக்கப்பட்ட உண்மை. சினிமாவை பார்ப்பது போன்று ஆட்களை எடி பண்ணி கொண்டு எல்லாமே என்ன காரணம் சார்? நீங்கள் கொடுக்க வேண்டியது பணம், ஓகே, ஒரு பக்கம் சார், அதை நான் சட்டப்படி தருவேன் என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் என்னை அவதூறாக பரப்பி விட்டு நான் பெயரையும் களங்கத்தையும் கட்சியில் களங்கத்தையும் பப்ளிக் நேமி கெடுக்கிறதுக்காக அவங்க ஏற்படுத்தப்பட்ட சதி. இது அனைவருக்கும் தெரியும், இருப்பவர்களுக்கு தெரியும், கட்சியில் மேல்மட்ட தலைவர் மூலம் தெரியும். ஏன்னா பதவி போன பயத்திலும் பதவி போன விரக்தியிலும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலை பயன்படுத்துகிறார்கள் சார். 2 லட்சம் விலை பேசியிருக்கார்கள். இருக்கிற சாட்சி 2 லட்சம் மற்றும் இதே பதவி ஒரு சிறுபான்மை கிடைத்தார்.